அனைவருக்கும் வணக்கம். இந்திய விமானப்படையில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலிமா அதற்கான அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகி 31 டிசம்பரோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இன்வைட் மென் அண்ட் விமன் ஃப்ரம் இந்தியன் சிட்டிசன்ல இருந்து எதுக்கு அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸஸ் கமிஷனர்டு ஆஃபீஸரில் தான் ஃப்ளையிங் அப்புறம் கிரவுண்ட் டியூட்டியில் இந்த விண்ணப்பம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் டியூட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அப்புறம் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளையிங்கில் டோட்டலாக 30 வேக்கன்சி. அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டியில் எவ்வளோ, டெக்னிக்கலில் கிரவுண்ட் டியூட்டி, நான் டெக்னிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பன் சிஸ்டத்தில் மென்னுக்கு எத்தனை, விமனுக்கு எத்தனை, அதே போல் அட்மினில், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக், அக்கௌண்ட்ஸ், எஜுகேஷனு. ஸோ இந்த மாதிரியான அந்த இதிலெல்லாம் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கமிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 14 இயர்ஸ்க்கு இருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஷியலாக 10 இயர்ஸ், அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஏஜ் 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 1 ஜனவரி 2026 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2 ஜனவரி 2002லேருந்து 1 ஜனவரி 2006 இருக்கணும். இதுவே டிஜிசிஏ இந்த கமர்ஷியல் பைலட் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2 ஜனவரி 2000லேருந்து 1 ஜனவரி 2006 இந்த 2 டேட்டுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கு 20லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் 2 ஜனவரி 2000லேருந்து 1 ஜனவரி 2006 இருக்கணும். அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க. மென் அண்ட் உமன் தான் இதில் கேட்டிருக்காங்க. டீட்டெயில்டான அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது. ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக், அதாவது ஜனவரி 2026 உங்களுக்கு நடக்கும். எங்கே அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் அகாடமி டண்டிகல் ஹைதராபாத்தில் நடக்கும். இதில் ஸோ இதில் மொத்தமாக 52 வீக்ஸ் இந்த ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங்கில் நடக்கும். இதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு ஆன் அக்கௌண்ட், எஸ்பிஐ நேஷனலைஸ்டு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு மேண்டேட்டரியாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரி பார்த்தோம் அப்படின்னா 56,000லேருந்து 1,77,000 கொடுத்துருக்காங்க லெவல் 10ல். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் கேண்டிடேட் ஷல் ரிசீவ் ஃபிக்ஸ்டு ஸ்டீஃபண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃப்ளையிங் கேண்டிடேட் இருக்காங்களா அவங்களுக்கு அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃப் அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, டெக்னிக்கல், ஃபீல்டு ஏரியா, ஸ்பெஷல் காம்படன்ஸ் ஏரியா, ஹில்ஸ் ஏரியா அதுக்கான தனியாக ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் ஏரியா அண்ட் ரிமோட் லொக்காலிட்டி அலவன்ஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறாங்க, அகாமடேஷன் இது எல்லாமே. இன்சூரன்ஸ் 1.25 crore வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸ்போர்ட் அண்ட் அட்வென்ச்சர் இருக்குது. மெடிக்கல் லீவ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டூ, நார்காட்டிக்ஸு, ஸோ இது எல்லாமே என்ன ஸ்டேட்டஸில், அதாவது டோட்டோலாம் எங்கே இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெரிட்டல் கண்டிப்பாக அன்மேரிடாக இருக்கணும். ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, ட்ராவல் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபிசிக்கல் கண்டிஷனரிங்கு இது எல்லாமே. ஸோ இதில் உங்களுக்கு கொயரி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அதற்கான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு 31 டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணீங்க. 550 ரூபா நீங்கள் இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.